ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விளாக் பார்க்கலாங்களா? டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதனால நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். இங்கே அப்பாயின்மெண்ட்னால் டைமுக்கு தான் போவோம். நல்லா நம்ம ஊர் மாதிரி கூட்டமாலாம் இருக்காது. அதனால் எங்கள் டைமுன்றனால போயிருந்தோம் நாங்கள். இது என்னடான்னு பார்த்து கண்ணில் பட்டுச்சு. இது என்னன்னு கேட்டோம் நாங்கள். கோல்டன் டைம் மெடிசின் சொன்னாங்க. அதாவது ரொம்ப பழசு 1950ஸோ என்னமோ அப்போல்லாம் யூஸ் பண்ண அந்த மெடிசின்ஸை வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஷோகேஸில். கிட்ஸு பெரியவங்க மெடிசின் சொல்லியிருந்துச்சு. அதில் எனக்கு தெரிஞ்சது கிரைப் வாட்டர் மட்டும்தான். நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்களே அந்த கிரைப் வாட்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயாச்சு. டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் மதியம் வந்து சமைக்க மூடில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் பராட்டா இருந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு, இந்த கராச்சி பராட்டா. கொஞ்சம் சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் நேற்றே. அதையும் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பன்னீர் மஹ்னி வந்து என்கிட்ட ரெடிமிக்ஸ் இருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி லஞ்ச் வந்து இதுதான் செஞ்சுருந்தேன். சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பரோட்டாவும் பன்னீர் மஹ்னி. அதாவது இது டோஃபு, இது பன்னீர் இல்லை. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு டோஃபுவும். நான் பரோட்டாவில் வந்து முட்டையும் போட்டிருந்தேன், கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கட்டும்னு. ஏன்னா காலையில் சாப்பிடாமே போயாச்சு. மதியம் சீக்கிரம் வந்துடலான்ட்டு, ஆனால் லேட் ஆயிடுச்சு. அதனால் இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் வேலை என்ன சொல்கிறது, நம்மளுக்கு லஞ்சு வேலை இல்லாதனால எனக்கு கொஞ்சம் நிறையா டைம் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலான்ட்டு ப்ரௌனி பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணாலே ப்ரௌனி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே டெம்ப்ட் ஆகிட்டேன் நான். சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரௌனி கொஞ்சம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு டார்க் சாக்லேட்டும் இருந்துச்சு வீட்டில். அதை வச்சு நான் கொஞ்சம் ப்ரௌனி செஞ்சுட்டேன். பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி அங்கங்கே இருந்துச்சா, அதனால டேஸ்ட்டாக இருந்துச்சு. மதியம் லஞ்ச் வேலை இல்லைன்றனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிற வேலை ஆயிடுச்சு. ஏதாவது வீட்டில் ஸ்நாக்ஸ் பசங்க கேட்டுகிட்டே இருப்பாங்கன்ட்டு சின்ன சின்னதாக ஏதாவது குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டே இருப்பேன் நான். சரி இன்றைக்கி லஞ்ச் இல்லாதனால ப்ரௌனியும் செஞ்சு வச்சுட்டேன். செம்ம மாய்ஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த டார்க் சாக்லேட் போட்டிருந்தனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் என்னென்னா கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டும் ஆட் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சா, அதனால் இந்த மாதிரி லான்லாம் கொஞ்சம் வந்து லெவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் நான் கிளிப்பு ஆட் பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மினி விலாக் லைக் பண்ணிக்கோங்க.